புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். டெல்லியில 5 தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு 600 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு ஒரு செய்தி. ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும்ங்கிற நிபந்தனையின் பேர்ல 43 தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு 1960 90 வரைக்கும் சலுகை விலையில நிலங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் நிபந்தனைகளின்படி நடந்து கொள்ளாத 5 முன்னணி ஆஸ்பத்திரிகளுக்கு 600 கோடி ரூபாய் அபராதம் விதித்து டெல்லி மாநில அரசு நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி. இன்னொரு செய்தியும் கிட்டத்தட்ட டெல்லியில் நடந்த ஒரு செய்தி இருக்கு. ஒரு எழுத்தாளர் தன்னுடைய கணவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஏழை சிறுவர்கள் ஒரு 7-8 பேரை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. அவங்க கிழிந்த உடை அல்லது அசுத்தமான ஆடைகள் அணிந்திருப்பவர்களை நாங்கள் வாடிக்கையாளர்களாக ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்லி அந்த சிறுவர்களுக்கு அங்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. துணை முதல்வர் சிசோடியா அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. ஹோட்டல் தரப்புல தவறு இருந்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் எச்சரிக்கையும் விடுறாரு. எஸ்ரா, நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க இந்த 2 செய்திகளையும்? இந்த 2 செய்திகள்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் நடந்து வரக்கூடிய மருத்துவ மோசடிகள் இருக்கு இல்லையா, குறிப்பா மருத்துவமனைகள் முழுவதும் தனியார் மயமாக்கப்பட்டு வசதியானவர்களுக்காக பணம் பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிட்டு இருக்கக்கூடிய அடையாளம் தான். 30 ஆண்டுகளாக இவங்களுக்கு இந்த சலுகை விலையில நிலம் கொடுக்கப்பட்டே வந்திருக்கு. ஒரு முறை கூட இதுக்கான விளைவு என்ன, இது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அது ஆராயப்படலை. நீதிமன்றம் வலியுறுத்த பிறகுதான் இப்ப கூட இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு உதாரணம் தான். இந்தியா முழுவதும் இது போல பலவேறு தனியார் மருத்துவமனைகள் அரசனுடைய ஒத்துழைப்போட இது போல சலுகைகள் பெற்று முழுவதும் சுய லாபங்களுக்கூட தான் செயல்படுறாங்க. இது இந்த ஒருவேளை இப்ப இந்த நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை அவங்க அது புரட்டே கிடையாது, கட்ட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு நடக்கும். இந்த சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நமக்கு தெரியும், டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவுமே சிறு 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 தொழிற்சாலைகள், அங்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள், எளிய மக்கள், அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகள் டெல்லியில கிடையாது. இன்னொன்னு, தனியார் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை காட்டி தான் இந்த மோசடியில் ஈடுபடுறாங்க. இது நமக்கு இந்தியா முழுவதும் பரவி வரக்கூடிய இந்த வணிக மருத்துவ கொள்ளையினுடைய ஒரு எச்சரிக்கையாக தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னொன்னு, டெல்லி அப்படிங்கக்கூடியது இன்னைக்கு உருமாறிட்டு வரக்கூடிய ஒரு பன்னாட்டு நகரமாக இருக்கு. அது முழுவதும் வசதியானவர்களுக்கான, ஆடம்பரத்துக்கான, இன்னும் சொல்ல போனா இந்தியாவினுடைய பணக்காரர்கள் மட்டுமே வாழ்ற நகரமாக டெல்லியை உருவாக்க பார்க்கறாங்க. டெல்லியோட வரலாறுலேயே அது கிடையாது. டெல்லி எப்பவும் சாதாரண ஏழை எளிய மக்கள் வசித்த பழைய டெல்லியினுடைய ஒரு பகுதி தான் நவீன டெல்லியா இருக்கு. இப்ப அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த மாதிரியான உணவகங்களுடைய உரிமையை ரத்து பண்றதுதான் சரியானது. ஏன்னா அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையே. இது ஒரு இன துவேஷத்தை விட மோசமானது இல்லையா? அவர் ஒரு காலனி ஆதிக்க மனநிலை அப்படின்னு சொல்றாரு சிசோடியா. காலனியல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு உணவகத்தில் அப்படி அவங்க உணவு தர மறுக்க முடியாது இல்லையா? உடை எந்த உடையில வராங்கிறது அவங்களோட விருப்பம் தானே. வெங்கடேஷ், நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறையிலையும், உதாரணமா இப்ப இதே மருத்துவ கொள்ளையில இருக்கிற இன்னொரு பகுதியை நீங்க கவனத்தில் எடுத்தீங்கன்னா தெரியும். அதாவது மருந்து தயாரிப்பு உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு மாலிகுலை பத்தி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்வதற்கோ, அதை பத்தி இருக்கக்கூடிய மேல பல்வேறு விதமான ஒரு முன்னேற்றங்களை செய்வதற்கோ அரசு நிறுவனங்கள்ல இருந்து பல்வேறு விதமான சலுகைகளையும் மானியங்களையும் பெற்றுத்தான் அவங்க செய்யறாங்க. உதாரணமா நீங்க ஒரு 5 ரூபா இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை அப்படின்னா அதனுடைய உற்பத்தி செலவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 5 பைசா கூட இருக்காது, 10 பைசா கூட இருக்காது. ஆனா நீங்க சந்தை விலை அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக இன்றைக்கு தனியார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னல் இது அத்தனையுமே சாத்தியப்படுத்திட்டு இருக்கு. இதனுடைய இன்னொரு தொடர்ச்சி நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இதே மாதிரி இப்ப நீங்க சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு இந்தியா ஃபுல்லா உருவாக்கப்படக்கூடிய மண்டலங்கள் எல்லாத்திலையுமே ஏராளமான நிலங்களை இந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படுகின்றன. அதுல என்ன அவங்க தொழிற்சாலை தொடங்குகிறார்கள், அதற்கான நிலம் இவ்வளவு தூரம் தேவையா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுவதில்லை. ஆனால் அவர்களுக்கு கேட்கக்கூடிய நிலங்கள் வழங்கப்பட்டு அங்கே உற்பத்தி தொடங்கினால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனா கடந்த அப்புறமா ஒரு 30 ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னும் அந்த நிறுவனங்கள் முழுமையாக செயலற்று போய்விடும். மூடக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவருடைய அடிமனை நிலத்தினுடைய அடிப்படையில் தான் அவர்கள் மதிப்பீடு செய்யப்படுகிறார்களே அன்றி, ஆனால் அந்த நிலங்கள் எல்லாம் மிக மிக குறைந்த விலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களாக இருக்கிறது. இன்றைக்கு பெரிய பாம்பே ஆகட்டும் இல்லை பல்வேறு நகரங்கள்ல இந்த மாதிரியான தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட நிலங்கள், அரசு மிக மிக சலுகை விலையில் கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய கட்டடங்களாக உருமாறி இருக்கின்றன. இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தனியாருடைய கொள்ளையை அனுமதிக்கக்கூடிய ஒரு பாங்கு
தொடர்ச்சியாக இந்திய அரசினுடைய பல்வேறு நிலைகள்ல இது நடைபெற்றிருக்கு. மருத்துவமனை ஒரு பகுதி, இந்த மாதிரியான SEZ ஒரு பகுதி, இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நீங்க திருப்பி இப்ப நீங்க டெல்லி அரசு இந்த கேள்வியை கேட்கறதுக்கான ஒரு இடத்தை வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க அம்சம். நீங்க வந்து 60ல இருந்து 90 வரைக்கும் கொடுக்கப்பட்ட நிலங்கள்னு அப்படின்னு இன்னைக்கு பழைய ரெக்கார்ட்ஸ் தோண்டி எடுத்து அவங்க வந்து அந்த கேள்வியை கேட்கறாங்க அப்படிங்கறதே ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் அமைப்போ இல்ல அரசியல் கட்சிகளோ எதற்காக அந்த நிலங்கள் வழங்கப்பட்டன, எதற்காக இந்த சலுகைகள் வழங்கப்பட்டன, எதற்காக இந்த மானியங்கள் வழங்கப்பட்டன என்ற கேள்வியை எழுப்புவதே இல்லை. இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இதுல சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்துல கூட நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டதா அல்லது இதே மாதிரி மனநிலையில செய்யறாங்களான்னு தெரியல. ஹோட்டல்ல வந்து இதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கான ஒரு பார்ட்டிக்கு இடம் கொடுத்துட்டு அதனால மற்றவர்கள் அங்கு வராம போய் ஹோட்டல் வியாபாரமே சுத்தமாக நொடித்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தானம் நடத்துற ஹோட்டல்ல உண்டான ஒரு காட்சி ஒண்ணு சினிமால இருக்கு. அது நகைச்சுவை காட்சியாக ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி ஏழை எளிய குழந்தைகள் வந்து சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ல மற்றவர்கள் வருவதும் கொஞ்சம் தள்ளி போவதற்கு அல்லது வராமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவர்கள் வந்து எங்களுடைய வியாபாரத்தை கெடுக்க முயற்சி செய்கிறார்கள்னு சொல்லி ஹோட்டல் நிர்வாகம் இவர்கள் மேல வந்து ஒரு பதில் புகாரும் கொடுக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இல்ல, இப்போ நம்ம ஒரு உணவகம் அப்படிங்கக்கூடியது சாப்பிடுவதற்கான இடம். சாப்பிடுவதற்கான இடம் அப்படிங்கும் போதே பசிக்கிறவர்கள் சாப்பிட போகலாம், அல்லது பசியொட்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கான வளர்ச்சிக்காக சாப்பிடலாம். ஆனா என்ன உடை அணிஞ்சிட்டு வரணும், அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எந்த உணவகமும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒரு பொதுவான ஒரு வணிகம். அது எல்லாம் தாண்டி இப்ப ஊடகங்களுக்கு அதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விளம்பரம் பாக்குறேன், அதுல ஒரு பெரிய விடுதிக்கு ஒரு இளம் பெண் வரா, அவ அணிஞ்சிடக்கூடிய ஆடைக்காக அவ வாசல்ல நிறுத்தப்படுறா. அதுக்கப்புறம் உள்ள வேற ஒரு ஆடையை காட்டின உடனே இந்த மாதிரி ஆடையோட வாங்க அப்படிங்கிறாங்க. அது இப்படி எப்படி நீங்க என்ன ஆடை அணிந்திருந்தா அவர்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே. இதுக்கப்புறம் அவங்களை அனுமதிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது இடம் இருக்கிறதா இல்லையா, உணவு இருக்கிறதா இல்லையா, இதை வச்சுதான் முடிவு பண்ணப்படணும். இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பா இருக்கிறவங்களை வந்து நாங்க சாப்பிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் வந்து மத துவேஷத்தை கொண்டு வருவாங்க, நாங்க வந்து சிறுபான்மை மக்களை உணவகத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. இது ஒரு விதமான அராஜகம். இதை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்தணும். என்ன அப்படின்னா எல்லா உணவகங்களும் பொதுவானது. அவங்க உரிமம் பெறும்போது அந்த உரிமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றே இந்த உணவகத்துக்குள்ள எல்லாரையும் நாங்க அனுமதிப்போம், அதுல சுகாதாரத்தை நாங்க பேணுவோம். இன்னும் சொல்ல போனா இதுக்கான உணவினுடைய தரத்தை முதன்மைப்படுத்துவதில் தான் எங்களோட கவனம் இருக்கும்னு. இவங்களுக்கு உணவகத்தில் கொடுக்கப்படுற உணவோட தரத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, வந்து போட்டுட்டு வரக்கூடியவங்களோட சட்டையை பத்தி கவலைப்படுறாங்க அப்படின்னா முற்றிலும் அது தவறாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க ஹோட்டல் விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல இது வந்து நம்ம ஊர்ல கூட இப்ப நீங்க கிரிக்கெட் சங்கத்தினுடைய அமைப்புக்குள்ள நீங்க போறதுக்கு, நீங்க வேட்டி கட்டி கொண்டு போறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தடையை பத்தி எல்லாம் நம்ம இங்க விவாதம் வந்தது. அது பின்னாடி வந்து ஒரு நீதிபதியை அதை வந்து முக்கியப்படுத்தி பேச ஆரம்பித்த பிற்பாடு தான் அதுக்கான ஒரு மாற்று சட்டங்கள் அல்லது விதிமுறைகள்லாம் உருவாக்கப்பட்டன. இது சிஸ்டமேட்டிக்கா நம்ம அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது வந்து அரசு வேற தலையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல பல அமைப்புகள், தனியார் அமைப்புகள் வந்து தங்களுடைய இடங்களை வந்து எங்களுக்கான ஒரு திட்டங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு வழிமுறை இருக்கிறது அப்படின்லாம் அவங்க பேசுறாங்க. இது அடிப்படையில் நீங்க முதல்ல எல்லாருக்குமான ஒரு கோயில் நுழைவு போராட்டம் மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க நுழைவு போராட்டத்துக்கான ஒரு இடம் ஒண்ணு தேவை ஒண்ணு இருக்கு. இது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, அதை வந்து ஒரு பொதுவான இடங்கள்னு நீங்க வந்து அனுமதி வழங்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நீங்க மாதிரியான பொதுவாக அனைவரும் வருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை முதல்ல அரசு வந்து உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். இதுக்கு அப்பாற்பட்டு தான் நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த எந்த விதமான துவேஷத்துக்கும் இடமில்லாமல் முதல்ல அந்த இடத்தை நீங்க வந்து ஒரு சானிடைஸ் பண்ண வேண்டும், செகுலரைஸ் பண்ண வேண்டியதுங்கிறது முதல் கடமை. ஆனா அரசு அமைப்புகள் எல்லாத்திலையுமே இந்த மாதிரி பிரைவேட் இடங்கள் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கான சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்கின்றன, நாங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஒன்று இருக்கு. அதை நம்ம ஊர்ல தான் இந்த வேட்டி விஷயத்துல வந்து மாற்றி அமைத்தார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உணவகங்கள், ஒவ்வொரு இந்த மாதிரியான பொது இடங்கள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய இந்த அந்தந்த அமைப்புகளுக்கான சட்ட விதிகள் இருக்கு பாருங்க, அதை வந்து பொது விதிகளுக்கு ஏற்ப, பொது சமுதாயத்திற்கான ஒரு விதிகளுக்கு ஏற்ப மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் உருவாக்க வேண்டியது அவசியம். நம்ம ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல பொதுவாக தியரியாக பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்த சம்பவத்துக்குள்ளேயும் அந்த நிகழ்வுல பார்க்க முடியுது. அதாவது அந்த இடத்துல அனுமதி இல்லைங்கிறதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு அவங்க அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த எழுத்தாளர், பெண் எழுத்தாளர், அவங்கள மெக்டொனால்டுல கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டுல வந்து வேறுபாடுகளும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வந்து இது போன்ற வேறுபாடு இல்லை என்ற மாதிரியும் ஒரு சமூக சீர்திருத்த
தளத்துல வந்து இந்த மாதிரி கேம்பெயின் நடக்குது, பிரச்சாரம் நடக்குது. அதுதான் இங்கேயும் வெளிப்படுதா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. மெக்டொனால்டுல இந்த வேறுபாட்டை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனா நம்ம நாட்டுல நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஹோட்டல் வந்து இந்த வேறுபாட்டை பார்க்கிறது அப்படின்னா அங்குதான் விடுதலை இருக்குது அப்படின்னு பொருளா? அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு சம்பாதிக்கிறது மட்டும் தான் நோக்கமே தவிர இப்படி அவங்க எந்த பேதமும் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த உணவகத்தில் நீங்க மெக்டொனால்ட் மாதிரியான எந்த பன்னாட்டு உணவகத்திலையும் போய் அந்த குறிப்பிட்ட நேரம் தவறி ஒரு காலை உணவு கேட்டா கிடைக்காது. அவர்கள் 12 மணிக்கு பிரேக்பாஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க 12:30 மணிக்கு பிரேக்பாஸ்ட் கேட்டா தரமாட்டாங்க. அவர்கள் கொடுப்பதை தான் நம்ம வாங்கிட முடியுமே தவிர நாம தேவையை அவர்கள் ஒருபோதும் பூர்த்தி செய்ய மாட்டாங்க. அவர்கள் அந்த நேரத்தில் எதை விற்கிறாங்களோ அந்த பொருளை நம்ம வாங்கிக்கிடலாம். அப்போ அவங்க ஒரு மறைமுகமாக ஒரு மேலாண்மையை செலுத்துறாங்க. என்னன்னா, நாங்க விற்கிற பொருளை நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்குடையதை கேட்க மாட்டேன். இந்த சம்பவத்தில் எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட முடியாதது என்னன்னா, ஒரு எழுத்தாளர் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு ஏன் இந்த மாதிரியான மெக்டொனால்ட்ஸுக்கு போறாங்க அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு உணவகத்துக்கு போறாங்க, அவங்க மனநிலையை எனக்கு புரிஞ்சுக்கிட முடியல. என்னன்னா, ஒருவேளை அவங்களுக்கு உணவு தரணும் அப்படின்னா அவங்க வீட்டில் தரலாம் தானே, அவர் வீட்டில் சமைச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைகளோட வீட்டில் இவங்க அமர்ந்து சாப்பிடலாம். இல்ல 100 குழந்தைகளை ஒரு இடத்துல அமர்த்தி 100 குழந்தைகளுக்கு உணவு வர வச்சு சாப்பிடலாம். இது வந்து இந்த 10 குழந்தைகளை தான் அழைச்சிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு வெறும் விளம்பரமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, பொதுவாக உண்மையில ஒரு அக்கறை உள்ள ஒருவர் குழந்தைங்களோட அமர்ந்து சாப்பிடவும் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவும் முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் கவனப்படுத்தப்படாமலே நடக்கணும்னு தானே விரும்புவாங்க. நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு யாரும் சொல்லி செய்யறது இல்லையே. ஒருவேளை இவங்களுக்கு அப்படி ஒரு அக்கறை இருந்தா அவர்களுக்கு ஒரு நல்ல உணவுனா எது நல்ல உணவு? ஆடம்பரமான உணவகத்தில் கிடைக்கிறதா நல்ல உணவு? இல்லையே. குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த நல்ல வழிகள் அந்த குழந்தைகளுடைய நிரந்தரமா அவர்கள் ஓராண்டுக்கு நல்ல உணவு சாப்பிடறதுக்கே நம்மளோட ஒரு பிறந்த நாள்ல வழி செய்ய முடியும். நீங்க சொல்றது சரி. ஆனா அந்த ஒரு நாள் அனுபவத்தை அவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அனுபவத்தை அவர்களுக்கும் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செஞ்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆழமான பார்வைக்குள்ள அவங்க போயிருக்க மாட்டாங்களா இருக்கலாம். நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க இது வந்து ஆடம்பரமா அல்லது வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது வந்து இதை வேறு மாதிரியான கையாண்டு இருக்கலாம் அப்படிங்கறத மீறி அடிப்படையில் அந்த அம்மா ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி செஞ்சதுனாலதான் நீங்க இந்த மாதிரியான ஒரு வேற்றுமை வந்து வெளியே தெரிய வருது. இந்த மாதிரியான உணவகங்கள் தங்களுக்கான சட்ட விதிகளை வைத்துக்கொண்டு ஒரு ஏழை எளிய குழந்தைகளை வந்து அல்லது அவருடைய உடை காரணமாக உள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நீங்க தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல இருந்து வெளியே தெரியாம இருந்திருக்கு. அல்லது வந்து தெரிஞ்சும் நம்ம வந்து அதை பத்திய ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கும். இப்ப இந்த அம்மா அதை வந்து பிளாக் பண்ணிருக்காங்க, அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கு. இப்ப நீங்க இதே உதாரணம் தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள நீங்க வேட்டி கட்டி கொண்டு போக கூடாதுங்கிறது அது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியாம இல்ல, தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனா வேட்டி கட்டி கொண்டு போய் அந்த இடத்துல வந்து அதை ஒரு அந்த இருக்கக்கூடிய அந்த குறையை வந்து வெளியே கொண்டு வந்தது இருக்கு இல்லையா. அதே மாதிரி இது வந்து அந்த உணவகத்தினுடைய ஒரு குறையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அரசனுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள், மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். இதே மாதிரி புது சமூகத்தினுடைய பார்வைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த சம்பவம் வந்து அந்த பர்பஸ்க்காக தான் செய்யப்பட்டிருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இதை ஒட்டி தமிழ்நாடுன்னு வரும்போது வேறு சில விஷயங்கள் நினைவுக்கு வருது. இது நம்ம இரட்டை கோளை முறைக்கு இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிற கேள்வியும், நீங்க பொதுவாக ஆரோக்கியமான உணவுக்கான ஒரு மூவ்மெண்ட்ல நீங்க தீவிரமாக இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி உணவகங்கள்ல அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு இருக்கா அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்து பாக்குறதுக்கு பார்த்தா என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, இப்போ இந்த இரட்டை கோளை முறை மாதிரியானது ஒழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா கூட அது நடைமுறையில இல்ல. நடைமுறையில இன்னும் அந்த பேதம் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பல வேற வடிவங்கள்ல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிறைய இடங்கள்ல வந்து பிளாஸ்டிக் கப் அல்லது பேப்பர் கப் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு இரட்டை கோளை தான். அந்த இரட்டை கோளை வந்து காகிதமா மாறி இருக்கு, பிளாஸ்டிக்கா மாறி இருக்கு. அந்த ஊர்லயே அந்த காகித கப்பு யாருக்கு கொடுக்குறாங்கிறது தெரியும். அப்புறம் இப்போ இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பகோணம் காஃபி கடை மாதிரியான கடைகள்ல எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு டபரா காஃபி செட் கொடுக்குறாங்க. அதுல காஃபி குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு அந்தஸ்தோட அடையாளமா ஆச்சு. நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு அதுல கொடுக்குறோம், அதுக்கு 10 ரூபாய் விலை ஜாஸ்தின்லாம் சொல்றோம். அப்ப நம்ம உணவை தாண்டி உணவுக்கு பின்னாடி ஒரு பண்பாட்டு ஒடுக்குமுறை இருக்கு. யாரை கூப்பிட்டு எங்க வச்சு சாப்பாடு போடணும், எப்படி சாப்பாடு போடணும், எதுல குடிக்க கொடுக்கணும், அதுல அவர் எச்சி வச்சு குடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அது அசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பண்பாட்டுல வந்து அப்படி அவங்களுடைய இயல்பு ருசிச்சு குடிக்கிறதுங்க, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, ஆரோக்கியத்துக்கும் உணவகங்களுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. ஏன்னா உணவகங்கள்ங்கிறது ஒரு வகையில ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான். அரிதாக
சில உணவகங்கள் தரமாக நடத்தப்படுது. அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்ன அப்படின்னா, அவர்கள் அப்படி கொடுப்பதற்கான பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது, காய்கறிகள் கிடைக்க மாட்டேங்குது, விலை அவர்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதை தாண்டி தான் அந்த இதை கொடுக்குறாங்க. எப்பவுமே உணவு கீழே போக போக, அடிமட்டத்துக்கு போக போக விலை குறைவாகவும், இன்னும் சொல்ல போனா பெருமளவு அது வந்து நியாயமாகவும் இருக்கிறதா நான் உணர்றேன். மேலே போக 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 உணவினுடைய தரமும் குறையுது, அதனுடைய விலையும் மிக அதிகமாக இருக்கு. ஒரு இட்லி 250 ரூபாய்க்கு ஒரு உணவகத்தில் விற்கப்படுது. 1 ரூபாய்க்கு இட்லி விற்கிற ஆளும் நம்ம இதே சென்னையில் இருக்கிறான். ஆனா 2 இட்லிலையும் இந்த சாப்பிட முடிகிற இட்லி, இந்த 1 ரூபாய் இட்லி சாப்பிட முடியுது. அந்த 250 ரூபாய் கொடுத்து வாங்குற இட்லியில இட்லி எங்க சர்வ் பண்ணப்படுது, யாரால தயாரிக்கப்படுதுங்கிறதா முக்கியமே தவிர தரம் இல்லை. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்னன்னா, உணவு குறித்து ஓரளவுக்கு மக்கள் யோசிக்கிறாங்க, தேர்வு செய்யறாங்க. மாற்று உணவகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இயற்கை அங்காடிகளோட இணைந்த உணவகங்கள் சென்னையில் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நான் வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சிகள் நினைப்பேன். ஆனா அங்கேயும் இருக்கிற ஒரு நெருக்கடி, விலை மிக அதிகம். இது வந்து ஒரு மலிவு விலையில இயற்கை அங்காடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தரமான உணவகங்கள் உருவாக்கப்பட்டா நிச்சயமாக அது வந்து பெருமாறியான மக்களுக்கு பயன்படுறதா இருக்கும். அப்புறம் இந்த உணவை கட்டுப்படுத்துவதற்கான முறைகள், இந்த உணவினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான முறைகள் நம்மிடம் இல்லவே இல்லை. அமெரிக்கால ஒரு கேளிக்கை விடுதியில யாரோ ஒரு நபர் உள்ள புகுந்து சரமாரியாக இருக்கிறவங்களெல்லாம் நோக்கி சுடுறாரு. 50 பேர் பலி. அவரையும் வந்து FBI வந்து அவரையும் சுட்டுக் கொல்லுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்கு. இதை வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல்னு காவல்துறை சொல்லுது. ஒபாமாவும் கண்டிக்கிறாரு, பயங்கரவாத தாக்குதல்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க வெங்கடேஷ்? இது வந்து நீங்க துப்பாக்கி கலாச்சாரம் இல்ல இந்த மாதிரியான LGBT ப்ராப்ளம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அடிப்படையில் வந்து ஒரு நான் தொடர்ச்சியாக இந்த அமெரிக்க சமூகத்தினுடைய ஒரு பின்னணியிலேருந்து அவங்களுடைய ஒரு மனநிலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஒரு பெரிய ஒரு வேக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கு. இது ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அவர்கள் அந்த வேக்குவத்தை, அந்த இடைவெளியை, அந்த ஒரு வெற்றிடத்தை வந்து எதை கொண்டு நிரப்புவதுன்னு தெரியாம ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த விதமான ஒரு முரண்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய சமூக ரீதியான ஒரு மிக பெரிய சிக்கல் வந்து ஒவ்வொரு தரமும் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு, அது குழந்தையா இருக்கும், சின்ன பையனா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், அவங்க கையில் ஆயுதம் கிடைக்குதுன்னு பேசலாம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அந்த இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம் வந்து தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பை வந்து அந்த மக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டே இருக்கு. இந்த ஆள் வந்து எதுக்காக ஒரு சந்தேகம், மற்ற பள்ளிக்கூடங்கள்ல போய் சுடுவதற்கும் மால்ல போய் வந்திருக்கிறவங்களை சரமாரியாக சுடுவதற்கும் இந்த சம்பவத்திற்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்குதா இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது முழுக்க முழுக்க நீங்க சொன்ன மாதிரி LGBT சந்தித்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. இதுல இந்த ஒரு பாலின விளைவு கொண்டோருக்கு எதிரான மனநிலை கொண்ட ஒரு மத அடிப்படைவாதியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கேளிக்கை விடுதிகளுக்கு எதிரான ஒரு மனநிலை, அது வந்து மனித சமூகத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதுவும் ஒரு விதமான அடிப்படைவாதம் சார்ந்த நபர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஈவன் சென்னையில கூட அந்த மாதிரி ஒரு மதுபான விடுதியில சில ஆண்டுகளுக்கு முன்னால, பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு எக்மோர்ல ஒரு குண்டு வெடித்த சம்பவம் இதோட நினைவுக்கு வருது. அந்த மாதிரி குறிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, காவல்துறையும் கிட்டத்தட்ட அதே கோணத்துல தான். இல்ல, நீங்க அந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரணங்கள், இந்த மாதிரியான ஒரு இதுக்கான ஒரு மாற்று அல்லது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் தொடர்ச்சியா பார்க்கக்கூடியது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த ஒரு வெற்றிடம், வேக்குவம் ஒண்ணு தொடர்ச்சியா இருக்கு. அது எந்த ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, இல்ல பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த மனப்பதற்றம் வந்து என்னவா இருக்குன்னா, அவர்களால் அந்த சமூகத்தினுடைய ஒரு ஒழுங்கை வந்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை தாங்கிக் கொள்ள முடியும், அங்க இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்களுடைய எதிர்ப்பை ஏதேனும் ஒரு வகையில், தங்களுடைய இருப்பை ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் வந்து விதவிதமா காமிக்கிறாங்க. அதுல எக்ஸ்ட்ரீம் இடம் வந்து இந்த மாதிரியான ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ். அதை வந்து நீங்க அடுத்தவனை பார்த்து சுடுறது, நீங்க துப்பாக்கி எடுத்து சுடுறதுன்றது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வெளிப்பாடா இருக்க முடியும். ஆனா அதை செய்யறாங்கன்னா அதுக்கான அடிப்படை வந்து அந்த அளவுக்கு ஆழமாக அவர்களால் தங்களுடைய, இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்தியா ஒரு நாட்களுக்கு முன்னால ஒரு பின்னணி பாடகி ஒரு பாடகி ஒருவரையும் கூட சுட்டுக் கொன்றதாக ஒரு செய்தி இருக்கு. அது ஏதோ பண்பாட்டு ரீதியாக ஒரு நடவடிக்கையை அங்கு சிலர் மேற்கொள்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதற்குள்ள வருது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்போ அமெரிக்கா வந்து பொதுவா வந்து பல்வேறு தேசங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றாக குடியேறி வேலைக்காகவும் கல்விக்காகவும் ஒன்றாக வாழுகிற ஒரு தேசமா இருக்கு. இங்க ஒரு பண்பாடு கிடையாது.
ஆனால் ஒரு பண்பாடை உருவாக்க அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருக்கு. அது அமெரிக்க பண்பாடு அப்படின்னு. அந்த அமெரிக்க பண்பாட்டுக்குள்ள பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கு. இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இது இந்த மாதிரி ஓரின சேர்க்கையாளர்கள் போல ஒரு பாலின சுதந்திரத்தை பேசுகிற அவர்களுடைய சந்திப்புக்கு எதிராகத்தான் நான் பார்க்கிறேன். அதை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் மதவாதிகளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா மதம் தான் ஒரு மனிதனுடைய பால் உறவு தொடர்பான விஷயங்களை தலையிடுது. யார் யாரோட பால் உறவு வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கிடணும், அது ஓரின சேர்க்கை சரியா தவறாங்கிறது அது கிறிஸ்தவ சமயத்துக்கும் இருக்கு, இஸ்லாமிய சமயத்துக்கும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பல்வேறு சமயங்கள் ஒழுக்க கட்டுப்பாடுங்கிற பேர்ல பாலியல் கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. அது குறித்த எதிர்ப்பை தெரிவுபடுத்துறதுக்கு தான் இதை இந்த மாதிரி செய்யறாங்களோன்னு தோணுது. குறிப்பா இப்படி அமெரிக்காவில் ஓரின சேர்க்கையாளர்கள் சுதந்திரமான ஒரு சந்தோஷமான ஒரு ஒன்று கூடுதலே அவர்களால் ஏற்றுக்கிட முடியல அப்படின்னா யாரோ ஒரு மத அமைப்போ அல்லது மத நிறுவனமோ அல்லது அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களோ இதை ஒரு எதிராக நினைக்கிறாங்க. அதுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்றாங்க. பிரச்சனை அது இல்லை. நமக்கு தெரியும், அமெரிக்காவில் பயணம் பண்ணும்போது நம்மளோட ஒரு சின்ன குண்டூசியை முதற்கொண்டு அனுமதிக்காத ஒரு அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்காவுக்குள்ள வசிக்கிறவர் 2 துப்பாக்கிகளை எடுத்துட்டு இப்படி ஒரு வாகனத்தில் போகலாம், ஒரு விடுதியில் இறங்கலாம், பகிரங்கமா சுடலாங்கிற அளவுக்கு இன்னும் அங்க ஆயுத விற்பனை நடக்குது. ஆயுதங்களை பெற முடியுது. ஒரு சாமானியரால இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா அமெரிக்க அரசாங்கம் வெளியேறர்களை நடத்துவதை போல அமெரிக்காக்குள்ள இருக்கவங்களை நடத்தலையோ? நம்ம தெரியும், நம்ம ஒரு வெளிநாட்டுல இருந்து போனோம்னா ஒரு சாலையில போகும்போது இவர் ஒரு ஆப்கன் அதான். அப்ப என்னன்னா அவர்கள் அங்க குடியேறிய பிறகு அவர்களுக்கு இந்த ஆயுதங்கள் எளிதாக கிடைக்குது, வாங்க முடியுது, அதை வச்சுக்கிட முடியுது, எடுத்துட்டு போக முடியுது. கார்ல பயணம் பண்ணா நமக்கு தெரியும், அமெரிக்காவில் அப்படியெல்லாம் எளிதாக ஒரு வாகனத்துல ஒரு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போயிட முடியாது. இப்படி ஒரு 2 துப்பாக்கிகள் எடுத்துட்டு ஒருத்தர் போறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அங்க பாதுகாப்புல ஓட்டை இருக்குங்கிறது தான் அர்த்தம். இன்னொன்னு இதெல்லாம் திட்டமிடப்படுது, தற்செயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. அமெரிக்க அரசுக்கு எதிரான கோபம், அமெரிக்காவினுடைய வல்லாண்மைக்கு எதிரான ஆத்திரம்ங்கிறது பலருக்கும் இருக்கு. அவர்கள் ஏதாவது ஒரு முனையில தீப்பற்றினால் மற்ற பகுதிகளுக்கு பற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த முனையை தீப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பண்பாட்டு தாக்குதல்கள் தான் எப்பவுமே அமெரிக்க மக்களை உழுக்கும். அரசியல் ரீதியான விஷயங்கள்ல அமெரிக்க மக்கள் வெளிநாடுகளில் போய் தன்னுடைய ஒரு யுத்தத்தை நடத்துவாங்க அல்லது அமெரிக்காவினுடைய வணிகத்தை மேற்கொள்வாங்களே தவிர அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்காவினுடைய அரசியல்ல அவர்களுடைய நிலைப்பாடு வேற. அதுவும் குறிப்பாக தேர்தல் வர்ற காலகட்டத்தில் நம்ம ஊர் மாதிரியே அங்க ஒரு பண்பாட்டில் கை வைக்கப்படும் போதுதான் 2 பேரும் இன்னைக்கு பேசியிருக்காங்க பாத்தீங்க இல்லையா? அந்த 2 பேரும் ஒரே குரல்ல ஒரே மாதிரி சொல்றாங்க, இது உடனடியாக பயங்கரவாதம். ஏன்னா அமெரிக்காவுக்கு கவனம் செலுத்துறதுக்கான அல்லது எளிதாக மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு முக்கியமான வழி பயங்கரவாதம் முடிவு பண்றது. இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படின்னு அடுத்ததாக இவர்கள் அதை வழங்குவாங்க, அப்படி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப இந்த தாக்குதலை நாம இன்னொரு பக்கம் இது ஒரு ஆழமான உளவியல் சிக்கலாகவும் பார்க்கணும். ஒருத்தர் பொது வெளியில போய் கண்ணுக்கு தெரியாத எல்லாரையும் கொல்றாரு அப்படின்னா அவருக்கு எதிர இருக்கக்கூடிய எல்லோருமே குற்றவாளிகளை போலவோ தண்டிக்கப்பட வேண்டியவர்களை போலவோ தோணுதுன்னா அவர் மனச்சிக்கலுடையவர், நோயாளி. இதுக்கப்புறம் அவர் அப்படி நோயாளி ஆக்கப்பட்டிருக்கிறார், ஏதோ ஒரு சித்தாந்தத்தாலேயோ நம்பிக்கையாலேயோ அப்படி ஆக்கப்பட்டிருக்காரு. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் திடீர்னு துப்பாக்கி எடுத்துட்டு போய் இருக்கிற எல்லாரையும் சுடுவாரா என்ன? அப்படி சுடுவதற்கு பின்னாடி அப்படி ஒரு தூய்மையை, பாலியல் தூய்மையை பற்றிய ஒரு சித்தாந்தம் அவருக்குள்ள இருக்கு. அதுதான் இவர்கள் மீதான இந்த இவ்வளவு பெரிய மோசமான தாக்குதலை உருவாக்கியிருக்கு. இந்த தூய்மையை பேணக்கூடிய அல்லது கருதக்கூடிய பல அமைப்புகள் அமெரிக்காவில் இருக்கு. அவர்கள் ஓப்பனா இந்த மாதிரியான விஷயங்களை இதுவரைக்கும் கருத்தியல் ரீதியாக வாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வகையில் இது நாங்க இதுக்கு அடுத்த நிலைக்கு போவோம், எங்களால ஒன்னு செய்ய முடியுங்கிறதுக்கு இது அடையாளமா கூட பார்க்கலாம். நம்ம நீங்க பண்பாட்டு ரீதியான தாக்குதலாக ஒரு பக்கமும் உளவியல் ரீதியான சிக்கல் கொண்டவர், பயிற்றுவிக்கப்பட்டவர் இந்த மாதிரி செய்யறதையும் பார்க்க முடியும். உளவியல் தான் நான் திருப்பி நீங்க அழுத்தம் கொடுக்கிறது அவருடைய உளவியல், ஒரு தனி மனிதனுடைய உளவியல் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க அவனுடைய பயிற்சி எவ்வளவு தூரம் ஒரு கடுமையாக இருக்குமானால், இப்ப நீங்க அந்த மாதிரியான ஒரு தைரியமா ஒரு இடத்துக்கு போய் சுடுறதுக்கும் அடுத்தவங்களுடைய அத்தனை பேரையுமே தன்னுடைய எதிரியாக பாவிப்பதற்குமான ஒரு மனநிலை கட்டமைக்கப்பட்டிருக்கல. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த மொத்த விஷயம், அதாவது அதுதான் அந்த பண்பாட்டினுடைய அடிப்படை இருக்கக்கூடிய குளறுபாடு. அந்த குளறுபடி மனித பிறழ்வாக இருக்கலாம் அல்லது ஒரு கோட்பாட்டு ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்டவராக இருக்கலாம். கண்டிப்பா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு வகையில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கலாம். தான் தனி மனிதராக அவர் இந்த மாதிரியான அத்தனை செய்திகளுக்கும் எதிரானவராக இருக்கலாம். அதனால அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று அந்த இடத்துல ஏற்பட்டு விடுகிறது. ஒரு எழுத்தாளர் இறந்த பிறகு பெருமைப்படுத்தும் நியதி இப்போது மாறி வருகிறது.
இருக்கிற போதே அவர்களை பெருமைப்படுத்துவதும் அவர்களுடைய புத்தகங்களை வெளியிடுவதுமாக காலம் மாறிட்டு இருக்குன்னு நீதிபதி வே. ராமசுப்ரமணியன் நேற்று பேசும்போது சொல்லியிருக்காரு, புத்தக காட்சியில பேசும்போது சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல உண்மையா அவருடைய ஒரு பார்வை என்னன்னா, நீங்க புத்தகம் வெளியிடவே முடியாத அளவுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மாறி, அவருடைய எந்த ஒரு படைப்பாளராக இருந்தாலும் அவருடைய நூல்களை வெளியிடுவதற்கான ஒரு பிறந்த ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு திறந்த ஒரு வாய்ப்பு ஒன்று இன்றைக்கு ஏற்பட்டு பதிப்புத்துறை வளர்ந்திருக்கிறது. பதிப்புத்துறை வளர்ந்திருக்கிறது. நல்ல எழுத்துக்களை தேடி வெளியிடக்கூடிய பதிப்பாளர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். நல்ல எழுத்து என்பதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புரிதல் வளர்ந்திருக்கிறது. அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாசகர்கள், எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் இந்த ஒரு வலைப்பின்னல் வந்து இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலிருந்து அவர் அந்த செய்தியை சொல்றாரு. மிக முக்கியமான கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு தரமான பதிப்புகளை கொண்டு வருவது என்பதும் தரமான நூல்களை இனங்காணுவது என்பதும் ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சியாக இங்கே நடந்து வந்திருக்கிறது. சிறு ஊர்களிலிருந்து வரக்கூடிய எழுத்தாளர்களிலிருந்து நல்ல எழுத்து எங்கே இருந்தாலும் அதை தேடி பத்திரிகைகளும் சரி, நூலகங்களும் சரி, பதிப்பாளர்களும் சரி அதை தேடி வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அது வந்து ஒன்று தொழில்நுட்பம் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்று. அதே சமயத்தில் இந்த பக்கம் தேடல் சார்ந்த ஒரு அம்சமும் இதில் வந்து கூடுதலாக இணைந்து கொண்டு ஒரு நல்ல நூல்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது போக அடிஷனலா உங்ககிட்ட நாவல்கள் அன்றும் இன்றும் உங்களுடைய ஒரு சிறு குறிப்பு இன்று இன்னொரு நாளிதழில் வந்திருக்குது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இறந்த பிறகு எழுத்தாளர்களை பெருமைப்படுத்தும் நீதி மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இல்ல மாறி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா எழுத்தாளர்கள்னு யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம காலகட்டத்தினுடைய ரொம்ப எழுத்தாளருங்கிற அந்த சொல் வந்து என்னையோ அல்லது இன்னொருத்தரையோ குறிக்கும் கூச்சத்தோட தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது யார் எழுத்தாளர், யார் எழுத்தாளர் இல்லை. முன்னாடியே எழுத்தாளர்கள் அப்படிங்கக்கூடியவர்களை அடையாளம் காண முடிஞ்சது அவர்களோட படைப்பின் வழியாக, அவர்கள் செய்த தொடர்ச்சியான பணியின் வழியாக, அவர்கள் ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய அந்த சேவையின் வழியாக அவர்களை அடையாளம் காண முடிஞ்சது. இவங்க எழுத்தாளர், இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அல்லது அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு. இன்னைக்கு எழுத்தாளர் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு வகையில் இந்த சுதந்திரம் ஆரோக்கியமானது. இன்னொரு வகையில் யாரு நல்ல எழுத்தாளர், யாருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்குது? அங்கீகாரங்கள்லாம் கிடைக்குது எழுத்தாளருக்கு தான், ஆனால் அவர் எழுத்தாளரான்னு தெரியாது. இல்ல அங்கீகாரம் அப்படிங்கும்போது எனக்கு திரும்பவும் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொன்னதுதான் நினைவுக்கு வருது. இன்குலாபுடைய கவிதை பாரதியை பற்றி பேசும்போது சமூகம் உங்களை எப்போ அங்கீகரிக்குது அல்லது அரசு எப்போ அங்கீகரிக்குதுன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, பிணமாக வாழ்ந்தால் உன் போன்றோரை, வாழ்ந்து பிணமானால் என் போன்றோரை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கீகாரம் வந்து உணர்ச்சிகள் இல்லாம அரசுக்கு எதிராக எதுவும் சொல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்குது. அந்த மாதிரி எழுத்தாளர்கள் அரசுக்கு எதிராக அல்லது வேறு சில நியாயத்தின் பால் குரல் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை அப்படிங்கிற நிலைமை இன்றும் இருக்கா, இல்ல அதுவும் மாறி இருக்கா? இல்ல இன்றும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் மோசமாக இருக்கு. ஒரு எழுத்தாளரை அங்கீகரிக்கிறதுங்கிறத அவருக்கு விருது கொடுப்பதல்ல, அவருக்கு ஒரு பணமுடிப்பு கொடுக்கறதல்ல, அவர் எழுதிய விஷயங்களை பின்பற்றுவது, இன்னும் சொல்ல போனால் அவர் எதை முதன்மைப்படுத்தினாரோ அந்த விஷயங்கள் மீது கவனம் கொள்வது, எல்லாவற்றையும் தாண்டி இது அவர் சுய லாபங்களுக்காக சொல்லல. அவர் ஒரு பொதுநலம் கருதி தமிழ் சமூகத்தினுடைய அக்கறை கருதி அவர் ஒன்னு சொல்றாரு. அதை கவனிக்காம விட்டுட்டு அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கறதாலேயோ அவரை கூப்பிட்டு ஒரு சால்வை போடுறதாலேயோ பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளருக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடையாது. ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது தமிழ்ல, நான் அறிஞ்ச வரைக்கும் என்னுடைய சமகாலத்தை சேர்ந்த எந்த எழுத்தாளருக்கும் ஒரு அழைப்புதல் கூட கிடையாது. எழுத்தாளர்கள் மட்டுமே சந்திக்கிற, எழுத்தாளர்களையும் முதன்மைப்படுத்துகிற ஒரு புத்தக கண்காட்சிக்கு எழுத்தாளர்களுக்கு அனுமதி கிடையாது. எழுத்தாளர்களை அங்கே அழைப்பது இல்லை. இன்னும் சொல்ல போனா அங்கே எழுத்தாளர்களுக்கு எந்த கௌரவமும் கிடையாது. எழுத்தாளர்கள் அமர்வதற்கு ஒரு இருக்கை கூட கிடையாது. அவர்களுக்கு குடிப்பதற்கு ஒரு பாட்டில் தண்ணீர் கூட யாரும் வாங்கி தர முன் வர மாட்டாங்க. கொடுப்பதெல்லாம் வாசகர்கள், அவர்களுடைய அன்பு. அவர்கள் சாமானிய மக்கள். ஆனால் பார்க்கும்போது ஆதரவோடு வந்து கைகுலுக்கி பாராட்டி காஃபி வாங்கி கொடுத்து அவங்க வந்து உங்களுடைய ஆதர்சங்களாக நினைக்கிறாங்க. மக்கள் எப்போதுமே எழுத்தாளர்களை கௌரவப்படுத்துறாங்க, அங்கீகரிக்கிறார்கள். அவர்களுக்கான மரியாதையை மக்கள் தர்றாங்க. அதை நான் பல முறை என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கேன். என்னோட மூத்த படைப்பாளிகளும் உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் அரசோ அமைப்போ தர்ற விருதுகளுக்கு பெரிதாக நினைக்கல. ஆனால் எங்கெல்லாம் எழுத்தாளருடைய குரல் ஒலிக்கணுமோ அங்கெல்லாம் எழுத்தாளருடைய குரலுக்கு இடமே இல்லையே. எழுத்தாளருங்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதுக்கே இல்லையே. எப்பவுமே சமூகம் எழுத்தாளர்களை பார்த்து கேட்குது, நீங்க ஏன் இதெல்லாம் பத்தி பேசலன்னு. எழுத்தாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க, எழுத்தை நம்பி வாழவே முடியலைங்கிற நிலை இருக்கு. நான் 100 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கேன். நான் எல்லா மேடையிலையும் சொல்றேன், எழுத்தை நம்பி வாழ முடியாது.
தமிழ்ல அதிகம் வாசிக்கப்படக்கூடிய ஒரு எழுத்தாளன் நான். ஆனா என்னாலேயே எழுத்தை நம்பி வாழ முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்போ எழுதலாம், ஆனா எழுதுனா உங்களுக்கு நான் காசு தர மாட்டேன், எழுதுனா புத்தகங்கள் வழியாக உங்களுக்கு வருவாய் கிடைக்காது. வேற எந்த தொழிலையும் இது போன்ற ஒருத்தருக்கு அவர் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எந்த அடிப்படை ஊதியம் கூட கொடுக்கப்படாது இருக்காது. ஒரு பத்திரிகையில கதை எழுதுறேன், அந்த பத்திரிகை 100 ரூபாய் சன்மானம் அனுப்புறாங்க. அந்த 100 ரூபாய் சன்மானத்தை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு துறையில ஒருவருடைய படைப்புக்கு இவ்வளவு குறைவான சன்மானம் கிடைக்கா இல்லை. ஒரு 25-30 ஆண்டுகளாக எழுத்தாளர்களுடைய ராயல்ட்டிங்கிறது அதே சதவீதம் தான், 1% கூட வரல. ஒரு டீ கூட 2 ரூபா விற்கிற டீ 8 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனா ராயல்ட்டி உயரவே இல்லை. காரணம் கேட்டா கொடுக்க மாட்டாங்கிறது தான். இல்ல எழுத்தாளர்களுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு அப்படிங்கிறது சமூகத்துல அந்த வழி அவருடைய இருந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த மாற்று கருத்தே கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான எழுத்தாளராக இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த ஒரு விதமான ஒரு புறக்கணிப்பை அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள். அதாவது பொருளாதார ரீதியான புறக்கணிப்பு, இது எல்லாமே அவர்கள் சந்தித்து வந்திருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த மாதிரி வாசகர்களுடைய கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் அபிமானம் ஒன்று இருக்கு. இந்த மாதிரியான எழுத்து எங்க போனாலும் அவர்கள் உடனே அவர்கள் ரெகக்னைஸ் பண்றது, அந்த மாதிரியான அதாவது என்ன சொல்றது, பொருளாதாரம் இல்லாத பிற அங்கீகாரங்களுக்கெல்லாம் நீங்க அவங்களுக்கு கிடைக்கதே தவிர பொருளாதாரம் சார்ந்த அங்கீகாரம், பொருளாதாரம் சேர்ந்த வளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைப்பதே கிடையாது. இது நாம தமிழ் சமூகத்துல மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பல இந்திய மொழிகளில் பார்க்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, அதே சமயத்தில் இந்திய மொழிகளில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. இது மாதிரியான ஒரு ஹைலி ப்ராலிபிக் ரைட்டரா இருந்தா கூட அவங்களால அவங்களுடைய ஒரு அத்தனை தேவைகளையும் எழுத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க இல்லை அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு சமூகம். அந்த மாதிரியான ஒரு மாற்றுகளுக்கு இன்னும் நம்ம இடம் தரல. அப்போ அரசு ரீதியான அங்கீகாரங்கள், அரசு ரீதியான ஒரு வாய்ப்புகளை தான் நம்ம திருப்பி தேட வேண்டியதா இருக்கு. அப்ப அரசு தான் இவங்களுக்கான ஒரு ஏதேனும் ஒரு குறைந்தபட்ச ஒரு அங்கீகாரத்தையும் குறைந்தபட்ச ஒரு வாழ்வாதாரத்துக்கான வழிமுறைகளையும் அவர்களால் வழங்க முடியுமா? அதுதான் நாம பேச வேண்டிய வேறு இந்திய மொழியில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? மராத்திலேயோ பெங்காலி உண்மை இல்லை. ஏன்னா மலையாளத்துல ஒரு நாவல் வெளியானால் சமீபத்தில் 2 நாவல்கள் வெளியாயிருக்கு. அந்த நாவல் 1 லட்சம் பிரதி வித்திருக்கு. அப்புறம் அங்க ஒரு சிறுகதை, நான் என்னுடைய சிறுகதை மலையாளத்தில் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. மொழியாக்கம் பண்ணப்பட்ட சிறுகதைக்கு அவர்கள் ஒரு கதைக்கு 15,000 ரூபாய் கொடுக்கறாங்க மொழியாக்கத்துக்கு. இந்த மொழிபெயர்ப்பாளருக்கு தனியாக பணம் கொடுக்கறாங்க. என்னுடைய புத்தகம் மலையாளத்தில் ஒரு பதிப்பகத்தால உரிமை வாங்கப்பட்டிருக்கு. அவர்கள் முன்பணம் கொடுத்து உரிமை வாங்குறாங்க. அது இன்னும் மொழியாக்கம் செய்து வெளியிடப்படல. ஆனால் வெளியிடுறதுக்கு முன்னாடியே அதனுடைய ஒட்டுமொத்த தொகையில பாதி அளவுக்கு முன்பணம் கொடுக்கப்படுது அந்த எழுத்தாளருக்கு. அப்புறம் எல்லாம் தாண்டி மலையாளத்தில் நான் அறிந்த பல எழுத்தாளர்கள் முழு நேரமாக எழுத்தை நம்பி வாழ்றாங்க. ஒரு எழுத்தாளரிடம் கேட்கல உங்களோட ஆண்டு வருவாய் எவ்வளவுன்னு, அவர் சொல்றாரு 60 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அப்படிங்கிறாரு. நீங்க யோசித்து பாருங்க, தமிழ்ல இல்ல இந்தியால ஏதாவது வேற மொழியில இருக்கா? பக்கத்துல தான் நடக்குது. புத்தகம் வாசிப்பது, படிப்பது, எழுத்தாளர்களை கௌரவப்படுத்துவதுங்கிறதுல வங்காளம், மராத்தி, கேரளா இது போன்ற மாநிலங்கள் முன்னோடியாக தான் இருக்கு. அவங்க மதிக்கிறாங்க. அஸ்ஸாம் போன்ற ஒரு மாநிலத்திலே கூட அந்த அரசு மூத்த எழுத்தாளர்களை அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி வீடு கொடுக்குது. பல மாநிலங்கள்ல அந்த எழுத்தாளர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா பயண சலுகைகள் வழங்கப்படுது. அவருடைய பிள்ளைகளுடைய கல்வித் தொகைக்கு முழுக்க இலவச கல்வி அளிக்கப்படுது. எழுத்தாளர்களுடைய ஆரோக்கியத்துக்கான மருத்துவ காப்பீடு இருக்கு. அப்புறம் அவர்களுடைய புத்தகங்களை வெளியிடுவதற்கான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. பல வழிகள் இருக்கு. இன்னைக்கு இணையம் வந்துச்சு, உலகம் முழுக்க நம்ம இ புக்கா கொண்டு போகலாம். அங்கேயும் பாத்தீங்கன்னா திருப்பி இ புக் கொண்டு வரும்போது பதிப்பாளர்களுக்கு தான் பணம் போக போதே தவிர எழுத்தாளருக்கு அல்ல. உலகம் முழுவதுமே இ புக் வந்த உடனே எழுத்தாளர்களுக்கு 35% ராயல்டி கிடைக்குது. இன்னைக்கு நீங்க ஒரு இ புக்கை வெளியிட்டீங்கன்னா அந்த புத்தகத்துக்கு இங்கிலீஷ்ல வெளியிட்டீங்கன்னா 40% ராயல்டி தர தயாரா இருக்காங்க. தமிழ்ல 5% ராயல்டி தர்றதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல. அப்ப சந்தை ஒரே சந்தை தானே. அந்த சந்தை ஏன் தமிழுக்கு மட்டும் இருக்குன்னா, இந்த சந்தை பொதுவாக ஒரு வணிகம். இந்த வணிகத்தில் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள். இதை நேரடியாக ஒரு விவசாயிகள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, ஒரு விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியாக பொருளை நாம உபயோகிப்பாளர்கள் வாங்கினோம்னா எவ்வளவு குறைவான, அப்படி வாங்குவதற்கான வசதி இல்லாதனாலேயே நமக்கு என்ன இருக்குன்னா, புத்தக வணிகத்தின் வழியாக வருவாய் கிடைத்தா கூட எழுத்தாளர்களுக்கு அது போய் சேர்றதே இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர், சினிமால டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற மாதிரி இங்க இல்ல. இங்க இப்ப என்னுடைய புத்தகத்தை நான் வாங்கி விற்றால் எனக்கு 35% கமிஷன் கிடைக்குது. ஆனால் என் புத்தகத்தினுடைய ராயல்டி அப்படின்னா அது கிடையாது. அப்ப என்ன நான் ஒரு வணிகனாக மாற்றிக்கொண்டால் என்னுடைய புத்தகத்தையே நான் வெளியிட்டால் பணம் சம்பாதிக்கலாம்.
இன்னொரு பதிப்பகத்தில் கொடுத்தால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா அவர்கள் 1000 நெருக்கடிகள் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை தாண்டியும் வாசகர்கள் வாங்குறாங்களே, குறைவாகத்தான் வாங்குகிறார்கள். ஆனால் இந்த குறைவாக வாங்குற வாசகர்கள் நிறைவாக பணம் கொடுத்து தானே வாங்குறாங்க. 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறாங்க. அப்ப அந்த எழுத்தாளருக்கான அந்த ஊதியம் அதுல கிடைக்கணும் இல்லையா? முறையாக வழங்கப்படலை. எஸ்ரா சொல்லும்போது 1,00,000 பிரதிகள் உடனே போகுது கேரளால. இங்க 1000 2000 பிரதிகள் போவதற்கே மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதுபோக பதிப்பாளர்களும் வேறு விதமான மனநிலைக்குள்ள சந்தையை நேர்மையாக அணுகுகிறார்கள். இங்க வேறு சிக்கல்கள் இருக்கின்றன அப்படின்லாம் சொல்றாரு. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிற உணர்வு வருது. ஆனா தமிழ்நாடு நமக்கு பல விதங்கள்ல எழுத்தை, பேச்சை, இலக்கியத்தை மிக முக்கியமாக போற்றக்கூடிய ஒரு மாநிலமாக நம்மளுடைய மனசுல அப்படி படிஞ்சிருக்கு. ஆனா நடைமுறையில அப்படி இல்லங்கும் போது என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? இல்ல இது என்னன்னா, நீங்க எழுத்து ஒன் செகண்ட் திருப்பியும் இது ஒரு பெரிய அளவில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்ப படைப்பு எழுத்து அப்படிங்கிறது ஒண்ணு, நீங்க பிற எழுத்துகள் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப நீங்க தமிழ்ல நீங்க விற்கக்கூடிய புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தை மதிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, படைப்பு சார்ந்த புத்தகங்களுக்கான கவிதை, கதை, புதினங்கள் சார்ந்த ஒரு செட் விற்பதற்கும் நீங்க இதர புத்தகங்கள் விற்பதற்குமான ஒரு சந்தை ஒண்ணு இருக்கு. இதுல என்னன்னா, இந்த பதிப்பாளர்கள் எல்லா விதமான நூல்களையும் வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய வருமானம், அதாவது கமர்ஷியல் புக்ஸ் சொல்லக்கூடிய ட்ரேட் புக்ஸ் சொல்றாங்க. இந்த ட்ரேட் புக்ஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம் மிக மிக அதிகமாகவும், நீங்க படைப்பு சார்ந்த புத்தகங்கள்ல இருந்து வரக்கூடிய வருமானம் குறைவாகவும் இருக்காது. இப்ப இதுல என்னன்னா, இது இன்னொரு ரியாலிட்டி. நம்மளுடைய வாசிப்பு தன்மை பெருமளவு பெருகி இருக்கிறது. அது படைப்பு சார்ந்த வாசிப்பு மட்டுமல்லாமல் நீங்க இதர புத்தகங்கள் சார்ந்த வாசிப்புகளும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது அப்படின்னும் போது அதுல கிடைக்கக்கூடிய வருவாய் கூடுதலாகவும், நீங்க படைப்பு சார்ந்த வருவாய், படைப்பு சார்ந்த புத்தகங்களின் வருவாய் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நீங்க மற்ற மாநிலங்களில் நான் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, படைப்பு சார்ந்த புத்தகங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், மதிப்பு, அதை வாசிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை மிக மிக கூடுதலாக இருக்கக்கூடியது. இங்கே படைப்பு சார்ந்த வாசிப்பு அப்படிங்கிறது கூடுதலான எண்ணிக்கையில் இல்லை என்னும் பொழுது அதற்கான உரிய பலன்கள் ஒன்று நீங்க கொடுக்கக்கூடிய ராயல்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பாரிட்டி ஒன்று இருக்கு. அது இல்ல, அது இல்லாமல் அதனுடைய விற்பனையை சார்ந்தே நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எண்ணிக்கை, நீங்க 1,00,000 பிரதிகள் நீங்க ஒரு இடத்துல விற்கிற இடத்துல நீங்க இங்க மிகச்சிறந்த எழுத்தாளர் எழுதினா கூட அவருக்கு அதிகபட்சம் நீங்க 4000 காப்பி 5000 காப்பி கூட விற்க மாட்டேங்குது. அப்படின் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 10% ராயல்ட்டிங்கிறது மிக மிக குறைவாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ராயல்ட்டியினுடைய பெர்சன்டேஜ் இங்க கூட்டி ஆகணும். அது அல்லது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எண்ணிக்கை கூட்டியா, விற்பனையுடைய எண்ணிக்கை கூட்டி ஆகணும். மற்ற எழுத்தாளர்களும் கூட சொல்றாங்க, புத்தக கண்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பல விதமான அறிவிப்புகள் வருது. ஆனா இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் எவ்வளவு விற்றன அப்படிங்கிறதுக்கான தகவல் முறையாக கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் அது ஊக்கம் தருவதாக இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க. அதை பற்றியும் இல்ல, நான் அதுல மாறுபடுவேன். என்னன்னா, இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் அதிகம் விற்பனை ஆகுது. ஆனால் தேர்வு செய்து வாங்குறாங்க. இப்பவும் மௌனியை படிப்பது, ஜானகிராமனை படிப்பது, அசோகமித்திரனை படிப்பது, அசோகமித்திரனோட ஒட்டுமொத்த தொகுதி வெளியாயிருக்கு. யாரை நம்பி வெளியிடுறாங்க? அவ்வளவு பெரிய ஒரு 1500 ரூபாய் கொடுத்த ஒரு புத்தகத்தை வாங்குவதற்கான வாசகர்கள் இருக்கிறாங்க, குறைவா இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து வாங்குகிறார்கள். தொடர்ந்து புதிய படைப்பாளிகள், இளம் படைப்பாளிகளுடைய புத்தகங்களை வாங்குறாங்க. புதிய வாசகர்கள் எல்லா முக்கிய படைப்பாளிகளுடைய நூல்களையும் வாங்குறாங்க. இலக்கிய புத்தகங்களுடைய சந்தைங்கிறது நிச்சயமாக ஒரு பெஸ்ட் செல்லர் மாதிரியான புத்தகங்களோட சந்தை அல்ல. அது உலகம் முழுக்கவுமே இலக்கிய வாசகர்களுக்கானதுதான். பிரச்சனை என்னன்னா, 1000 பிரதி விற்குதா, 1,00,000 பிரதி விற்குதாங்கிறது இல்ல. நீங்கள் ஒரு வணிகம் செய்யும் போது அந்த வணிகத்தை ஏன் வெளிப்படையாக செய்ய மறுக்கிறீங்க? அப்ப எல்லா வணிகர்களும் அப்படியா இல்லை. முழுமையாக ராயல்ட்டி கொடுக்கக்கூடிய பதிப்பாளர்கள் இருக்கிறாங்க, முறையாக கணக்கு வைத்து எனக்கு கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அப்படி இல்லை. அப்ப இந்த சந்தையாக உருவாக்கப்பட்டால் கூட இதுக்கான ஒரு திறந்த அணுகுமுறை இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி இதுக்கான உரிமைகளே எழுத்தாளருக்கு தெரியாது. தன்னுடைய புத்தகத்திற்கான ராயல்ட்டி கிடைக்கலனா எந்த எழுத்தாளரும் எதுவுமே செய்ய முடியாது. அவராக புலம்பிட்டு இருக்கலாமே தவிர அதை பெற்று தருவதற்கு எந்த அமைப்பும் நம்மகிட்ட இல்லை. ஒரு தொடக்கத்துல சில நிமிடங்கள் பேசிட்டு உங்களுடைய குறிப்பில இருந்து உண்டான விஷயங்களை பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுலயே ரொம்ப அதிக நேரம் போயிடுச்சு. நீங்க முன் வச்சிருக்கக்கூடிய சில கேள்விகள், நாவல்கள் தொடர்பாக சில விஷயங்களை முன்வைக்கிறீங்க. அதுலயும் உங்களை கவர்ந்த நாவல்கள்னு சொல்லும் போது பெரும்பாலும் இந்த 50கள் 60கள்ல இருந்து வரக்கூடிய நாவல்கள் தான் பட்டியல் தான் அதிகமாக இருக்கு. அது வேறு விஷயம். நாவல் முன்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால், அது சமகாலத்தை எப்படி பதிவு செய்ய போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. வரலாற்றை எப்படி மறுபுனைவு ஆக்க முயற்சிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. வாழ்க்கை குறித்து அதன் பார்வை எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் என்ன? நீங்க கேள்விகள் மட்டும் கேள்விகளுக்கான பதில் தான் இன்றைக்கு வெளியாகிற நாவல்கள்.
ஏன் அப்படின்னா இன்னைக்கு சமகால நிகழ்ச்சியை எழுதும் போது நேரடியாக ஊடகங்களை மிஞ்சி ஒருத்தர் எழுத முடியுமா? ஏன்னா இது காட்சியை காட்டுது, செய்தியை காட்டுது, செய்தியின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய இதில் விவாதிக்குது. அப்ப இதை தாண்டி ஒரு எழுத்தர் எழுதணும்னா எங்க இருந்து எழுதுறது? ஊடகங்கள் ஒரு நடப்பு செய்தியை, சமகால பிரச்சனையை அணுகாத கோணம் எழுத்துக்கு என்ன இருக்கு? இதே போல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசும்போதும் வரலாற்றை தொட்டு தொட்டு பேசுறோம். வரலாறுங்கிறது ஒரு பெரிய அக்பர் அவுரங்கசீப் காலம் இல்ல. 1970, 60களே வரலாறு தான். இப்ப நமக்கு 10 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததும் வரலாறு தான். வரலாறை தொட்டு பேசும்போது உண்மையில வரலாறுன்னு நம்ம எதை பேசுறோம்? அதை பற்றி நமக்கு என்ன பார்வைகள் இருக்கு? குறைஞ்சபட்சம் நம்ம வரலாற்றினுடைய பண்பாட்டு வரலாறை படித்திருக்கோமா? நமக்கு அரசியல் வரலாறு பற்றி ஓரளவுக்கு தெரியுது, பண்பாட்டு வரலாறை பற்றி தெரியல நமக்கு. எல்லாம் தாண்டி எழுத்தாளருக்கு இன்றைக்கு என்ன பார்வை இருக்கு? அந்த எழுத்தாளர் இன்றைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாரு? சுயநலமே மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல சுயநலத்தை ஏற்றுக்கொள்கிறாரா, இல்லைங்கிறாரா? பழைய அறம் பேச போகிறாரா? அறம் பேசினால் உங்களை கேலி செய்வார்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப இதெல்லாம் பற்றி இன்னைக்கு எழுத்தாளர்களுக்கு பேசவும் யோசிக்கவும் வேண்டியிருக்கு. இது நாவல்களில் வெளிப்படதான் நான் நம்புறேன். நாவல்களில் வெளிப்படுது. நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய நாவல்கள் தொடர்ச்சியாக இன்றைய சமூகத்தினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளை தான் எடுத்து பேசுது. அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை எடுத்து பேசுது. இது என்னன்னா ஒரு பெரிய அளவுல சமூகத்தினுடைய பல அடுக்குகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த பல அடுக்குகள்ல இது நாள் வரைக்கும் பேசப்படாத பொருள்களாக இருந்த அவருடைய அனுபவங்களோ, அவருடைய துயரங்களோ, அதெல்லாமே இன்றைக்கு எழுத்தினுடைய ஒரு பரப்புக்குள்ள வந்து சேர்ந்திருக்கு. இது நீங்க அவர்களுக்கு என்ன ஒரே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு விமர்சன யதார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு சமூகத்தை விமர்சன பூர்வமாக பார்ப்பதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஒன்று. இன்னொன்று யதார்த்த ரீதியாகவே இவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நோக்கு நிலைன்னு சொல்றாங்க. அந்த நோக்கு நிலையோடும் இவர்கள் அணுகக்கூடிய ஒரு பயிற்சி. இது ரெண்டுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய நாவல்கள் தான் அதிகபட்சம் நமக்கு ஒரு முழுமையான நிறைவை தருகின்றது. மற்றபடி நீங்க வெறும் செய்திகளாக சொல்லப்படக்கூடிய நாவல்கள் பெருமளவு மக்கள் மத்தியில் போய் சேர மாட்டேங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.